அந்த வாப்பா இல்லைன்னும் போது அந்த குழந்தைகளுடைய நிலைமை, வேறு ஒருத்தர் பொறுப்பெடுத்துட்டா கூட அந்த குழந்தைங்க வந்து கேட்கறதுக்கு ரொம்ப தயங்கும். இவங்க வேற ஒருத்தவங்க எப்படி நம்ம இதை கேட்கறதுன்னு மறுகும். நம்மளா பார்த்து ஏதாவது ஒன்று கொடுத்தா அதை வாங்கிக்கிறமே ஒழிய, ஒரு தந்தையிட்ட கேட்கக்கூடிய அந்த உரிமையும் ஒரு தந்தையிட்ட வெளிப்படையாக அது பேசக்கூடிய அந்த சுதந்திரமும் இன்னொரு நபருக்கு இருக்குமா என்றால் நிச்சயமாக கிடையாது. அதனால் தான் நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் பட்ட அந்த வேதனையை எந்த அனாதையும் படக்கூடாது என்பதற்காக அந்த பெருமகன் சொல்வார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அனாதைகளை நீங்கள் கண்டு அவர்களுடைய தலையை அன்போடு நேசத்தோடு போதி விட்டீர்களே ஆனால் ஒவ்வொரு முடிக்கு பகரமாக அல்லாஹ் ஒரு நன்மையை தருகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம், பெரிய இபாதத் செய்த நன்மையை போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போதே ஒரு சாதாரணமான ஒரு ஆறுதலுக்கே இவ்வளவு பெரிய சவாப் என்றால், அந்த பிள்ளையின் படிப்பு, அந்த பிள்ளையின் எதிர்காலம், அந்த பிள்ளையினுடைய ஒட்டுமொத்த பொறுப்பையும் எடுத்துக்கொண்டவனுக்கு சாதாரணமாக கடந்துவிட முடியுமா? அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்